வந்திருக்க எல்லா பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நம்மளுக்கு எல்லாம் வணக்கம். முதல் போனி நான் தான் நினைக்கிறேன். உதய் சார் எப்போவுமே வந்து எல்லாருக்கும் ஒரு ராசியானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமாக லைஃப்பில் ஒரு ராசியான மனிதர். ஏன்னா சினிமா வாய்ப்பு தேடி, சினிமா பேக்ரவுண்டு கிடையாது, ஃபேமிலியிலேருந்து யாருமே வந்தது கிடையாது. வீட்டில் பயந்து சென்னைக்கு அனுப்பிச்சாங்க. நான் பக்கத்து மதுரைக்கு கோயம்புத்தூர் கூட தனியாக போனதில்லை. அந்த அளவுக்கு வீட்டில் அப்படியே சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்து தூங்குற ஒரு ஆள், வெயிலில் வந்து 5 மணிக்கு கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புற ஒரு ஆள். ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கையில் அப்படியே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வழக்கமாக நாடகங்கள், சினிமா வாய்ப்பு நிறையா கதவுகளை தட்டி எதுவுமே நடக்கலாம். அப்புறம் முதல் படம் ரெட்டச்சொல்லி நடந்தது. அதுக்கு முன்னாடி ஆடும் கூத்துன்னு ஒரு படம் பண்ணோம், தேசிய விருது வாங்கிச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெற்றிக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தபோது நெடுஞ்சாலை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, இன்ன வரைக்கும் நான் வெளியில் போனால் நெடுஞ்சாலமே ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது உதய் சார் தான். ஸோ ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு ஷோ வெளில நிற்கும் போது எல்லாரும் அப்படியே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். லாஸ்ட் ஷோவில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே வெளில வந்து சிரிச்சுட்டு பண்ணிடலாம் சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த போன விஷயந்தான் ஒரு நடிகனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம், அடையாளம் அப்படிங்கிறது வந்து அந்த படம் போய் மக்கள்கிட்ட சேர்றது தான். நம்ம எவ்வளோ தான் நடிச்சிருந்தாலும் நிறைய படங்கள் அந்த மாதிரி நிராகரிக்கப்பட்டிருக்கு, நிறைய படம் மக்கள்கிட்ட போய் சேரல. ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் சினிமா வந்து எனக்கு ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் நெடுஞ்சாலை கூட நாங்கள் சக்ஸஸ் மீட்லாம் வைக்கலன்னு நினைக்கிறேன். நான் நடித்த படத்துக்கு ஃபஸ்ட் டைம் நான் கையில் ஒரு 50 நாள் ஷீல்டு வாங்கியிருக்கேன். அதுவும் நேர்மையாக. இந்த 50ங்கிறது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கைக்காக ஒரு விழாவாக இல்லாமல் உண்மையாகவே 50 நாள் ஓடி மக்கள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு நிறைய ரிவ்யூஸு, இன்றைக்கும் சோனி லைவில் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸு அவருக்கும் எனக்கும் டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு படம். ஏன்னா சினிமா முன்னாடியாவது ஃபிலிமில் எடுத்ததுக்கப்புறம் அது டிவிடி சிடியாக மாதிரி பென்ட்ரைவில் இருக்குது. இப்போ ஒரு லைப்ரரியில் ஒரு படத்தை கொண்டாந்து வைக்கணும்னா அந்த லைப்ரரிக்கு ஒரு தகுதி தேவைப்படுது. ஏன்னா லைப்ரரியில் எல்லாரும் போய் படிக்கக்கூடிய அளவில் அந்த புக்கோட தரம் இருக்கணும். அப்போ தான் லைப்ரரிக்கு எல்லாரும் போவாங்க. இல்லைனா லைப்ரரி எதுக்கு போகணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு. அந்த மாதிரி இந்த ஒரு படம் லைப்ரரி மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு அருண் காமராஜ் சார். படத்தை பற்றி கேஸ்டிங் எல்லாரோட உழைப்புமே பெரிய அலாதியானது. அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக லைட் மேட்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மெயினாக வந்திருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த படத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துனவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை சொல்ல வேண்டிய தருணம். யூஸ்வலாக ஹீரோ அப்படின்னா ஒரு ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கணும். ஆனால் பாருங்கள், நம்ம ஹீரோ வந்து ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இல்லை கப்பலாக உட்காரல. என்ன காரணம்னா, இன்றைக்கி எல்லா ப்ரொடியூசர்ஸையும் பாதுகாக்கக்கூடிய இடத்துல ஒரு நேர்மையாக ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கலெக்ஷன் கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேலையை ரெட்ஜை நிறுவனம் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. விக்ரமாக இருக்கட்டும், எல்லா படங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறப்பாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் செயின் போட்டோடனே எல்லோரும் வெளில உட்காந்து பேசிட்டே இருந்தோம். வெளில வந்து பின்னாடி மேடம்லாம் கூட க்யூவில் வரிசையாக நாங்கள் கூட நின்றாம் போல இருக்குது. நாங்களே அதுக்கு தான் நின்றுட்டு இருந்தோம். யாருக்கெல்லாம் கோல்டு செயின் வேணாம் பிடிக்கலன்னு சொல்கிறாங்களாம் கரெக்டாக இங்கே கொடுத்துருங்க. தானியாட கூட சொன்னேன், உங்களுக்கு என்னமோ ஒட்டியான போட்டாங்கன்னா வேணாம்னா வெயிட்டாக இருக்குன்னா கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ உதய் சார் கூட கழட்டி கொடுத்தவொடனே சரி அப்படியே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தாமஸ் நான் தான் வெளியில் பேசிகிட்டு இருந்தோம். கோல்டு செயின் பெருசாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட் ஆச்சு. நமக்கு எதாவது ரிங்கு வருமா அப்படின்னு ரொம்ப நேரம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். பட் கோல்டு நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத விட இந்த படம் உண்மையாகவே தங்கத்தை விட விலை மதிப்பில்லாத ஒரு விஷயத்தை அந்த படம் பேசியிருக்கு. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு கோல்டு செயின் கிடைக்கலன்னு பெரிய வருத்தம் இல்லை. என்ன கோல்டு பிளேட்டட் நமக்கு வந்து ஒரு கையில் மொமெண்டோ கிடச்சது பெரிய விஷயம். ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் ட்ரீமில் தேட்டரில் ஒரு 3 நாள் படம் ஓடி அதுக்கு ஒரு மொமெண்டோ வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் போனி கபூர் சார் அண்ட் ராகுல். இன்றைக்கி தான் ராகுலை மேடைக்கு பக்கத்தில் பார்க்குறோம், இல்லைன்னா அவர் எந்த பக்கம் இருக்காருன்னே தெரியாது. ஸோ அதனால் தேங்க்ஸ் டு ராகுல் அண்ட் போனி கபூர்ஜி அண்ட் உதய் சார் அண்ட் அருண் காமராஜ் சார். ஏன்னா அவங்க அப்ரூவல் பண்ணலைன்னா அந்த கேரக்டர் எனக்கு பண்ணியிருக்க முடியாது. ஸோ எவ்வளோ சாய்ஸ் இருந்தால் கூட நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். வந்து பத்திரிகைக்காரங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒரு சரியான படத்தை சரியான விமர்சனம் எழுதி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கும் பாதம் தொட்டு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.